ஆராதனை தியானத்திற்கென்று நான் வாசிக்க கேட்ட 13ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய ஒரு வார்த்தை என்பது நமக்கு தெரியும். தேவனை பாடுவதற்கு ஒரு காரணத்தை அவன் கூறுகிறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பாடல் எப்பொழுது வருகிறது? நாம் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு பாடல் அதிகமாக வருகிறது. துக்க நேரங்களிலும் பாடல்களை பாடுகிறவர்கள் உண்டு. ஆனால் இந்த இடத்துல நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது கூறுகிறார். அப்ப தேவன் எனக்கு செய்ததை நான் எண்ணி பார்க்கிறேன். இப்ப நீங்களும் நானும் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்ப தேவனை பாட வேண்டுமானால் வெறுமனே பாடுவது பாடல் அல்ல, உணர்ந்து பாடுவதுதான் பாடல். உணர்ந்து அர்த்தத்தோடு கூட தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாடுவதற்கு பெயர்தான் பாடல் என்று கூறப்படுகிறது. ஆகவே தாவீது இங்க என்ன கூறுகிறார் என்றால், எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அப்படி என்ன நன்மை செய்தார்? தாவீது இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் தாவீதுக்கு எண்ணற்ற நன்மையை தேவன் வாரி வழங்கினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அளவற்ற நன்மையை தேவன் நமக்கு செய்து வருகிறார். தேவன் செய்த நன்மைகளை யாராலும் பட்டியலிட முடியாது. நம்முடைய கண்களை திறந்து நம்மை சுற்றிலும் பார்ப்போமானால் இந்த உலகத்திலே காணப்படுகிற அனைத்துமே தேவன் நமக்காக கொடுத்த நன்மைகள், அவர் செய்த நன்மைகள். ஆகவே நம்முடைய நன்மைகளை ஒருபோதும் நாம் எண்ணி பார்க்க முடியாது. அப்படி என்ன நன்மை செய்தார்? முக்கியமான நன்மை என்ன? தேவன் நமக்கு செய்த நன்மைகளில் முக்கியமான நன்மை என்பது நித்தியமான நிரந்தரமான ஒரு நன்மை உண்டு. அந்த நன்மையை உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் தேவனை பாட வேண்டும். தாவீது அந்த நாட்களிலே தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து பாடினார். ஆனால் இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அவனை விட ஒருபடி மேலே. ஒருவேளை தாவீது பூமிக்குரிய நன்மைகளை எண்ணி அவரை பாடியிருக்கலாம். அவர் ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகளை குறித்தும் இதர பகுதிகளிலே தாவீது பாடியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே அவன் பொதுவான நன்மைகளை குறித்து பாடியிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவனை பாட வந்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவரை பாடுவதற்கான ஒரு காரணம் உண்டு. அது தாவீதின் பாடலை விட விசேஷித்த ஒரு பாடல். அது என்ன பாடல்? அவருடைய வசனத்தின் அடிப்படையிலே பார்ப்போமானால், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே பார்ப்போமானால், அவர் செய்த நன்மை, தாவீதுக்கு செய்த நன்மையை விட மிகப்பெரிய நன்மையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே நாம் உணர்ந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, நம்முடைய இருதய கண்களால் காணும்படி அவர் செய்திருக்கிறார். அப்ப இந்த நன்மை என்பது தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மை மிகப்பெரிய நன்மை, நம்முடைய ஆத்துமாவுக்கான ஒரு நன்மை. உலக பிரகாரமான நன்மையை விட ஆவிக்குரிய வாழ்விலே செய்திருக்கிற நன்மை மிகப்பெரிய ஒரு நன்மை. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆராதிக்க கடந்து வரும்போது தேவனை எண்ணி கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம். காரணம் என்ன? கிறிஸ்துவை ஒரு மையப்பொருளாக வைக்கிறோம். என்ன மையப்பொருள்? கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்த நன்மை. அது என்ன நன்மை என்பதை தெளிவாக வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்த்து தேவனை ஆராதிக்கலாம். இந்த நன்மை என்பது எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இங்கே யாக்கோபு குறிப்பிட்டிருக்கிறார். என்ன கூறியிருக்கிறார் என்றால்,
நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான ஈவு என்ன கூறுகிறார்? நன்மையான எந்த ஈவு பூரணமான எந்த வரமும். அப்ப இரண்டு காரியங்கள் தாவீது கூறினார். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இங்க யாக்கோபு கூறும்போது தேவன் நமக்கு நன்மையான ஈவையும் கொடுத்திருக்கிறார், பூரணமான வரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆகவேதான் நீங்களும் நானும் தாவீதை விட அதிகமாக தேவனை துதிக்க, அவரை ருசித்து பார்க்க நம்ம கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த காரியத்தில் இரண்டு காரியம். இந்த வசனத்திலே யாக்கோபு 1:17 வசனத்திலே நன்மையான எந்த ஈவும். ஈவு என்றால் என்ன? ஆங்கிலத்திலே கிஃப்ட் என்று சொல்லுகிறோம். அப்ப ஈவு, அந்த ஈவு என்றால் என்ன? தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் கொடுக்கும் ஒரு பரிசு. நாமெல்லாம் நல்லவர்களுக்கு தான் பரிசு கொடுப்போம். ஆனால் தகுதியற்ற நமக்கு, பாவியலான நமக்கு தேவன் ஒரு ஈவை கொடுத்தார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 9:15 பவுல் கூறுகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, அப்ப யாராலும் விவரிக்க முடியாத ஒரு ஈவு. அந்த ஈவு எது என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நன்மையான ஈவாக உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஆகவே இந்த நன்மையான ஈவை தந்த பிதாவாகிய தேவனை நீங்களும் நானும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று பவுல் கற்றுத் தருகிறார். ஆகவேதான் இந்த வசனத்துல தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுகிறார். அவ தேவன் நமக்கு செய்த நன்மைகளில் மிகப்பெரிய நன்மை எது? நித்தியமான நிரந்தரமான நன்மை எது என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஈவாக கொடுத்தார். அந்த ஈவு என்ன செய்தது? இங்கே யாக்கோபு கூறும்போது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். பூரணமான அப்படி என்றால் குறைவற்ற, பழுதற்ற ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வரம்? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6:23 தெளிவாக கூறியிருக்கிறார். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பள மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த கிருபை வரம் என்றால் என்ன? நித்திய ஜீவன் என்கிற ஒரு வரம். இந்த வரமும் அப்படித்தான், தகுதியற்றவனுக்கு கொடுக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் வரம். அப்ப யாக்கோபு நமக்கு என்ன கற்றுத் தருகிறார் என்றால் தாவீதை விட சற்று விளக்கமாக கற்றுத் தருகிறார். தேவனை துதிப்பதற்கு நம்மை தூண்டுகிறார். பூரணமான எந்த வரமும் இல்லையா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, அப்படின்னால் பரலோக பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தது. முதலாவதாக ஈவாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில கொடுத்தார். அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட போது, மரித்து உயிரோடு கூட எழுந்த போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இலவசமான வரம், அந்த வரமாகிய நித்திய ஜீவன், அந்த ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரமோ அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன். எவ்வளவு பெரிய நன்மை! பாவமற்ற பரிசுத்தராகிய அந்த இயேசு கிறிஸ்து என்னும் குமாரனை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்து, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து, உங்களுக்காக எனக்காக ஒரு இலவசமான ஒரு வரத்தை, இலவசமான ஈவை நமக்கு கொடுப்பதற்காக தேவன் சித்தம் கொண்டார். ஆனபடினாலதான் நீங்களும் நானும் தேவனை பாடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே விலையேறப்பட்ட அந்த ஈவாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்து, அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நித்தியமான
நிரந்தரமான ஆசீர்வாதமான அந்த நித்திய ஜீவன் என்கிற பொக்கிஷத்தை நான் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறபடியினால் நீங்களும் நானும் அவரை பாடுவதற்காக வந்திருக்கிறோம், அவரை பாடும்படி வந்திருக்கிறோம். ஆகவேதான் தாவீது சொன்னார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். உங்களுக்கும் எனக்கும் என்ன நன்மை செய்திருக்கிறார்? இந்த உலக நன்மைகள் அது பொதுவானவைகள், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய நன்மைகள். அவர் விசுவாசியோ அவிசுவாசியோ, நல்லவனோ கெட்டவனோ, நீதிமானோ துன்மார்க்கனோ, எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆசீர்வாதங்கள். ஆனால் நித்திய ஜீவன் என்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த நன்மை இருக்கிறது இல்லையா, அந்த நன்மை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று அல்ல. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு கொடுக்கப்படுகிற நன்மை. நீங்களும் நானும் பாக்கியவான்கள். நீங்கள் நானும் இந்த இடத்துல அமர்ந்து ஆராதிப்பதற்கு பாக்கியவான்களாக இருக்கிற காரணம் என்ன? தேவன் அந்த விலையேற பெற்ற ஈவை நமக்கு நன்மையாக தந்திருக்கிறார். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேஜையை பார்க்கும்போது அந்த மேஜை என்ன கற்றுத்தருகிறது? இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உனக்காக சின்ன பின்னமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது. இதை பார்த்து கொண்டேதான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற மேஜையை பார்த்து உணர்வுள்ளவர்களாய், உணர்ந்தவர்களாய், கர்த்தாவே என்னை ரட்சிப்பதற்காக, எனக்கு நித்திய ஜீவன் என்கிற வரத்தை கொடுப்பதற்காக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில ஈவாக கொடுத்து எனக்கு நன்மை செய்தீரே, அந்த நன்மைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை, ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம் என்று தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.